தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. மழலை இதயம் நாடி வரு என்னை விளைவீரோ, இசை குழலின் ஒளியில் மயங்குவோர் பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ, தேனை போல அருள் சுரன் தேக்கமாயிரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயம் இல்லையே, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொழிவில் இதயத்தானும் இறுகி போனதோ, வளமை சேர்க்கும் உன்னை மறந்து மயங்கி போனேனே. பாவி என்னை பார்த்து பார்த்து பரிதவிக்கின்றேன், மேவி மேவி அழைத்து அழைத்து அன்பு செய்கின்றேன். தவழ்ந்து தவழ்ந்து தேடி தேவா உன்னை அடைந்துள்ளேன், மகிழ்ந்து என்னை ஏற்று பாவ பொறுத்தல் அழைக்கிறேன். நாடி வருவோயனை வீரோ, இசை குழலின் மொழி எங்கு ஓரி பேச வருகிறோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்க நம் பாவங்கள் குறைகள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்களை தந்தையுடனும் இறைமகனுடன் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு
அஞ்சுபவர் பேறு பெற்றோர். அவர் வழியே நடந்திடுவோம் பேறு பெற்றோர். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் காண்பது சிறிது காலம் வான தூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவனும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினார். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். What God has joined together, let no man put asunder. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, திருமணம், திருமண பந்தம், குடும்பம், குடும்பத்தின் மேன்மை, இவைகளை இன்று முதல் கருத்தாகவும், நற்செய்தி அறிவிப்பு, நாம் பெற்ற வாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்வது, தியாகம், தாராளம், இவைகளை பற்றி இரண்டாவது கருத்தாகவும் இப்பொழுது சிந்திப்போம். முதலில் வத்திக்கான் சங்கத்தின் ஏடு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட ஆக்கப்பூர்வமான ஆயர்கள் பேராயர்கள் சேர்ந்து எழுதியது. 50 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இந்த புத்தகத்தை வெளியிட்டு. For the good of the spouses and their offsprings as well as of society, the existence of the sacred bond no longer depends on human decisions alone. For God himself is the author of matrimony, endowed as it is with various benefits and purposes. All of these have a very decisive bearing on the continuation of the human race. தம்பதிகளுடைய குழந்தைகள் சமூக நலனுக்காக
கடவுளின் தெய்வீக பிணைப்பில் இருப்பது மனித முடிவுகளால் மட்டும் அல்ல. நாம் விரும்புறோம் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், பக்தி உள்ள பிள்ளைங்களா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்று தாய் தந்தையருக்கு இருக்கிறது ஆவல், உண்மை. ஆசை இருந்தால் மட்டும் போதுமா? அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு மனிதனுடைய முயற்சிகள் மட்டுமல்ல, மனித முடிவுகளால் மட்டுமல்ல, இறைவனுடைய அருளும் ஆசிரும் தேவை. அதற்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன செய்கிறோம், என்ன முயற்சி எடுக்கிறோம், எதை நாம் விரும்பி கேட்கிறோம்? ஏனெனில் கடவுள் மட்டுமே திருமணத்தின் பல்வேறு பயன்களிலும் குறிக்கோள்களிலும் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஏனெனில் கடவுள் மட்டுமே காரணகர்த்தாவாக கடவுள் இருக்கிறார். திருமணத்துக்காக தயார் செய்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் வருவார்கள். திருமணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு வரும். மேலே எங்கேயும் முழிப்பாங்க. காதல கவனிச்சாதானே உடனே நம்ம ஆளுங்க உட்டான்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பம் நடத்த, நல்ல வாழ்க்கை நடத்த, இறைவனுக்கு ஏற்றோர் வாழ்க்கை எடுத்த, எல்லாம் உடான்ஸ். மணமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்து மக்களை பெற்று அவர்களை நல்ல மக்களாக கத்தோலிக்க கிறிஸ்துவ மத நெறியில் வளர்க்க வேண்டும். இந்த நாலும் தான் நோக்கம். அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அதனால ஒரு கல்யாணம் கட்டுறேன், அதான் திருமணத்தின் நோக்கமா? இல்லை. திருமணத்தின் நோக்கம் என்பது மணமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே நற்செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது? தாய் தந்தையை விட்டு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டும். தாய் தந்தையை வெறுக்க வேண்டும் என்று அல்ல. இதோ உனக்காக ஒரு குடும்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பத்தை நீ பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு இருத்தல் வேண்டும். மணமக்களை இங்க பீடத்துல வச்சு கையெழுத்து போட வைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான ஒரு பந்தத்தை அன்று அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஒரு முக்கியமான முடிவு, கடவுளோடு சேர்ந்து எடுக்கின்ற முடிவு. அதான் சொன்னான், மனித முடிவுகளால் மட்டுமல்ல, கடவுளால் சேர்ந்து, கடவுளோடு சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவு. ஆகவே மற்ற திருவருட் சாதனங்களை எல்லாம் அருட்தந்தை அல்லது ஆயர் கொடுப்பார். திருமணத்தை அவர்கள்தான் கொடுத்துக் கொள்கிறார்கள், மணமகன் மணமகளுக்கு. அருட்தந்தை அவர்களை ஆசீர்வதிக்கின்றார், அதை புனிதப்படுத்துகின்றார். ஆகவே இந்த அருட்சாதனம் வழங்கப்படுவது அவர்களுக்கு, அவர்களாலேயே கொடுக்கப்படுகிறது. எனவே இங்கு கையொப்பமிடும் பொழுது அந்த பந்தம் இறுதி மட்டும் அவர்களை கட்டுகின்றது. ஏனெனில் கடவுள் மட்டுமே திருமணத்தின் பல்வேறு பயன்களிலும் குறிக்கோள்களிலும் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த மக்களே, நல்ல ஆழமாக கவனியுங்கள். கடவுள் மட்டும்தான் காரணகர்த்தா. ஆகவே அவரைத்தான் நாம் மையமாக வைத்து, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் 3 to get married. கல்யாணம் செய்வதற்கு 3 பேர் வேணுமா? கடவுள் அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். 3 to get married. ஆகவே சில வீடுகள்ல அழகா எழுதி வச்சிருப்பாங்க, கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இன் எவ்ரி மீல் we take, in every conversation we speak, Christ is the head of the family. உண்மை. இயேசுதான் இந்த வீட்டின் தலைவர், இயேசுதான் இந்த வீட்டை வழிநடத்துகின்ற நல்ல ஆயன். ஆகவே நம்மோடு சேர்ந்து இருக்கின்ற வகையிலே இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றார், காரணகர்த்தாவாக இருக்கிறார். இவை அனைத்தும் மனிதகுலம் தொடர தேவையான ஏற்பாடுகள். இறைவன் இவைகளெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். The institution of marriage, the institution of priesthood, religious life, இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். இவைகளை முழுமையாக எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றோம்? இந்த மனித குலம் தொடர தேவையான ஏற்பாடுகள். இந்த மனித குலம் தொடர்வதற்கு நம்முடைய சந்ததியினர் தொடர வேண்டும். திருமணத்திலே ஒரு ஜெபம் இருக்குது, கர்த்தர் கற்பித்த ஜெபம் முடித்த பிறகு இந்த மணமக்கள் தங்களின் மக்களின் மக்களை காண்பார்களாக. திருச்சபை எப்படி ஆசீர்வதிக்கிறது பாத்தீங்களா? இவங்க பிள்ளைகளை பெற்று, அந்த பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை எல்லாம் காண வேண்டும் என்று அந்த மணமக்களுக்கு திருச்சபையினுடைய முதல் வாழ்த்து. மனிதகுலம் தொடர தேவையான ஏற்பாடுகள். இவ்வளவு தூரம்
ஆழ்ந்த கருத்தும் வேதத்தின் அடிப்படையும் ஆனதுதான் இந்த திருமணம் என்ற நிறுவனம், the institution of marriage and the bond. நல்ல கருத்து இன்னொன்னு என்னன்னா, திருமணம் ஆகும்போது தாலி கட்டுறாங்க, இல்ல மோதிரம் போடுறாங்க. இது ரெண்டும் பழக்கத்தில் இருக்கிறது. இந்த நம்முடைய போப்பாண்டவர் 23ஆம் அருளப்பர் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அவர் முதல் முறை ஆயரானதும் அவரை சந்திக்க அவங்க அம்மா வந்தாங்க. அம்மாவை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம் இருக்கு. அம்மா, என் கையில பாத்தீங்களா, இப்பொழுது நான் ஒரு ஆயர், ஒரு பிஷப், என் கையில அந்த மோதிரத்தை பாத்தீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையா காட்டினார். அந்த அம்மா ஒரு எளிமையான தாய். ஆகவே அந்த ஆயர்கிட்ட பார்த்து, மகனே, அந்த மோதிரம் வரத்துக்கு முன்னாடி இந்த மோதிரம் என் கையில ஏறினாத்தான் உனக்கு அந்த மோதிரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கல்யாண மோதிரத்தை காட்டினார். உண்மைதானே? அந்த கல்யாணமாகி குழந்தையை பெற்றதுனால் தானே இப்பொழுது நீ ஆயராக இருக்கின்றாய். ஆகவே இந்த தாய் தகப்பன் இல்லை என்றால் நீ ஆயராக இருக்க முடியாதே. ஆகவே திருமணம் பாருங்கள் எவ்வளவு ஆழ்ந்த கருத்துடையது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக மட்டுமல்ல, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து அவர்களை வளர்த்து உருவாக்குதல் வேண்டும். இப்ப எப்படி இருக்கு நாட்டு நடப்பு? சொல்லவே வேணாம். பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. கலாச்சார அழிவுகள், பேரழிவுகள். இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒரு உத்வேகத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன மன வலிமையை நாம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த மன வலிமை இருந்தால் அவர்கள் தகுந்த முடிவு எடுப்பார்கள். ஒரு பையனும் ஒரு பெண்ணும், ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பம் தான். ரெண்டு பேரும் விரும்பினார்கள். ஃபாதர், நான் இந்த பெண்ணை மணக்க விரும்புகிறேன். நீ என்னமா சொல்ற? பொண்ணு கொஞ்சம் புத்திசாலி, வார்த்தைகளை கவனியுங்கள். திருமணம் செய்வதாக இருந்தால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இது பங்குசாமியார் முன்னாடி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். நாட்கள் நகர்ந்தன. பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீடோ ஏதோ ஒரு சில காரியங்களால் பிடிக்கவில்லை. நோ, அந்த மாப்பிள்ளை வேண்டாம், வேற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பெண் ஒத்துக்கிட்டா, ஓலை படிக்கிறேன் நான், இன்னாருக்கு போல. உடனே இந்த பையன் வந்துட்டான். உங்க முன்னாடி தானே அந்த பொண்ணு சொன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்ப எப்படி நீங்க வேற பையனுக்கு ஓலை படிப்பீங்க? அப்ப நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான் என்கிட்ட. கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த தீர்மானங்கள் மாறலாம். கல்யாண பூசையில என்ன கேட்கிறோம் பத்தியா? முதல் கேள்வி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் எவ்வித வற்புறுத்தலும் இன்றி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்கின்ற கேள்வியில அன்றைக்கு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அந்த திருமணம் நடத்தப்பட மாட்டாது. கடைசி வரைக்கும் இந்த சாய்ஸ், அந்த விருப்பத்தை, நீ சுதந்திரம் கடைசி வரைக்கும் உண்டு. ஏனென்றால் நீ எடுக்க போகின்ற அந்த சத்திய பிரமாணம் அவ்வளவு முக்கியம். திருமணத்துக்கு முன்னாடி 3 ஓலை படிச்சிருந்தாலும், திருமண ஏற்பாடுகள் செய்திருந்தாலும், கடைசி வரைக்கும் அந்த சுதந்திரத்தை திருச்சபை கொடுக்கிறதே. இன்னும் ஓலையே எழுதல, இப்பதான் ஓலை எழுதி படிக்கிறேன். ஏதாவது வேறு விக்கனங்கள் இருந்தால், ஒருவேளை உன்னோடு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இருந்தால், அல்லது வேறு கல்யாணம் பண்ணியிருந்தால், அல்லது சேர்ந்து வாழ்ந்திருந்தால், திருமணத்துக்கு முன்னால் லிவிங் டுகெதர் சொல்லாங்க இல்லையா, இப்படி ஏதாவது இருந்தால் சொல், அவைகள் தடைகள். மற்றபடி விருப்பத்தை தெரிவித்தது ஒரு தடை அல்ல. இப்ப எதுக்கு சொல்ல வந்த, இந்த பெண்ணினுடைய மனநிலையை பாருங்கள். விரும்பினாள், உண்மைதான். ஆனால் தாய் தந்தையர்கள் இது வேண்டாம், உனக்கு வேறு வழியை காட்டுகிறேன் என்ற பிறகு ஏற்றுக்கொண்டாலே. எத்தனை வீடுகளில் இப்படி நடக்கின்றது? பெற்று வளர்த்து உருவாக்கியவர்கள் அல்லவா, அவர்களுக்கு தெரியாதா எது நல்லது என்று? அத்தகைய பண்புகள் எல்லாம் பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் நிச்சயம் பெற்றோர் சொல்லை கேட்பர். அதற்கு அடித்தளம் இடுவதுதான் நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய மறைக்கல்வி, நம்முடைய வேதத்தினுடைய திட்டங்கள். இவைகளை நாம் மனதில் வைத்து வாழ்ந்தோம் என்றால் எத்தகைய அலைகளிப்பு இருந்தாலும் அவைகளை எல்லாம் தாண்டி நிற்க முடியும், நாமும் நம் பிள்ளைகளும். குடும்ப உறவு இல்லாமல் வாழ்க்கை என்பதே இல்லை. எனவே இது இப்ப குடும்பத்தை பற்றி, இப்பொழுது நற்செய்தி அறிவிப்பை பற்றி
நற்செய்தி அறிவிப்பு இந்த மாதத்தினுடைய முக்கிய கடமை. டூ தி ஆர்டினரி இன் an extraordinary வே என்று மதர் தெரேசா அடிக்கடி கூறுவார்கள். செய்வது சாதாரணமானதாக இருக்கலாம், அதை மிக சிறந்த வகையில் செய்யலாமே. அதுதான் இந்த மறையுரை, இந்த திருப்பலி, அழகான பாடல்கள், அழகான வழிபாடுகள், இந்த ரூப்ரிக்ஸ் சொல்லுவாங்க. வரிசையா நன்மை வாங்கி திரும்பி சொல்றோம் இல்லையா, அது வரைக்கும் இவைகள் எல்லாம் ரூப்ரிக்ஸ். இவைகள் எல்லாம் வழிபாட்டினுடைய மேன்மையை, சிறப்பை செம்மையாக்குகின்றன. ஏதோ ஒண்ணு நடந்தா போதும் இல்லை, நம்முடைய வழிபாடுகளை சீரமைத்துக் கொள்வோம். இந்த நற்செய்தி அறிவிப்பு என்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய மறைக்கல்வி, அவருடைய ஞான வளர்ச்சி, இதில் இன்னும் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு தொடர் தியாக வாழ்வாக இருக்க வேண்டும். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனத்தோரை மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி இறை உறவை விருந்துக்கு வாருங்கள். வாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள். மனநோய் அகற்றி நிறை வாழ்வளிக்கும் விருந்துக்கு வாருங்கள். மரணத்தை வென்று இறை வாழ்வளிக்கும் விருந்துக்கு வாருங்கள். திரு விருந்துக்கு வாருங்கள். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good morning and God bless all of you. Good morning, Father.